வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு எஸ்எஸ்சிலேருந்து புதுசா ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். எஸ்எஸ்சிலேருந்து ஜூனியர் இன்ஜினியர், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏப்ரல் 18க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 22 டு ஏப்ரல் 23 இந்த 2 டேட்ஸில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா. டென்டேட்டிவாக ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இதுக்கு ஜேஏசியில் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், அதாவது நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 3 இயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஆனால் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்து ஜேஇ இ&எம்மில் நீங்கள் டிகிரி மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ 3 இயர் எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கலாம். இதுக்குமே உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 30. எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 30 தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 32 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 32 மட்டும் நான் சொல்லிடுறேன். மற்ற எல்லாத்துக்குமே 30 நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரம்மபுத்திரா போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இதில் ஜேஇசியில் வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் 3 இயர். அப்படி முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். இதுக்கு ஜேஇஎம்லையும் ஜேஇசிலையும் வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு ஜேஇஎம்மில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜேஇசியில் நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்தது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த போஸ்ட்டுக்கு தான் சொன்னேன். இதுக்கு தான் மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 32. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இதில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இதில் இருக்கிற ஜேஇஇ போஸ்ட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை. அடுத்தது ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இதுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி இன்ஜினியர் சர்வீசஸ், எம்இஎஸ். இதுக்கான குவாலிஃபிகேஷன் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் டிகிரியில் பண்ணியிருந்தாலும் சரி, டிப்ளமோவில் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் இருக்கிற ஜேஇஇ&எம் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், என்டிஆர்ஓ. இதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுகளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஜென்ரலில் இருந்தால் 10 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹100 கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. விமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு மட்டும் எந்தவித ஃபீஸுமே இல்லை. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.